ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கும், அட்ரஸ்க்கும் என்ன குடுக்குறீங்களோ, டாக்குமெண்ட் குடுக்குறீங்களோ, அந்த டாக்குமெண்ட் தான் நீங்க அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துட்டு போணும். அதனால இங்க டாக்குமெண்ட்ட கரெக்ட்டா கிளிக் பண்ணிட்டு, அக்ரி குடுத்துக்கோங்க. நீங்க அக்ரி குடுத்த பிறகு பிளேஸ் வந்து என்னவோ, என்ன பிளேஸ் குடுத்துட்டு, பிரிவ்யூ அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்க மாரி இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் போயிட்டு, நீங்க அதுல போயிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு சேவ் குடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க பிரிவ்யூ அண்ட் சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களால இந்த கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால பிரிவ்யூ செக் பண்ணிட்டு, ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் போயிட்டு நீங்க சப்மிட் குடுங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, கரெக்ஷன் பண்ண முடியாது. இப்ப நம்ம சப்மிட் குடுத்த பிறகு, நம்மளுக்கு இந்த மாரி உங்களோட அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல் வந்துரும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துரும். உங்களுக்கு இந்த மாரி பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. அப்பாயின்ட்மென்ட் போட்டு பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. பக்கத்திலேயே வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஷெட்யூல் போடுங்க. ஷெட்யூல் போட்டுட்டு பிரிண்ட் அக்னாலஜ்மென்ட் காப்பி கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணாதீங்க. ஷெட்யூல் அப்பாயின்ட்மென்ட் அண்ட் பே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு என்ன டேட்ல அப்பாயின்ட்மென்ட் வேணுமோ, அந்த டேட்ட வந்து செர்ச் பண்ணுங்க. நார்மலா இங்க வந்து என்ன அப்பாயின்ட்மென்ட் டேட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 10, 15 நாள் இவங்களே காட்டுவாங்க. இந்த டேட்க்கு மட்டும் தான் அப்பாயின்ட்மென்ட் இருக்க மாரி காட்டுவாங்க. அந்த டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ட கிளிக் பண்ணி, உங்களுக்கான அப்பாயின்ட்மென்ட்ட நீங்க போட்டுக்கலாம் நீங்க. உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ கிளிக் பண்ணிட்டு, அந்த டேட்ல என்னென்ன ஸ்லாட்லாம் இங்க அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அந்த ஸ்லாட்ட நீங்க கிளிக் பண்ணி, அந்த டேட்க்கு வந்து நீங்க அப்பாயின்ட்மென்ட் வந்து போட்டுக்கலாம் இங்க. இப்ப நம்ம அப்பாயின்ட்மென்ட் வந்து போட்டாச்சு. போட்ட பிறகு கீழ பார்த்தீங்கன்னா, மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் பணம் கட்டுறதுக்கான ஆப்ஷனு. மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனயும் உங்களுக்கு வந்து நார்மல் பாஸ்போர்ட்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கோம். ரூ. 2500 பார்த்தீங்கன்னா, பணம் கட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ₹2500 பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிபே மூலமா பணம் கட்டிக்கலாம். இல்ல டெபிட் கார்ட், கிரெடிட் கார்ட் என்ன கார்டு இருந்தாலும் அந்த கார்ட் மூலமாவும் நீங்க பணம் கட்டிக்க முடியும். பணம் கட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் பே நவ் குடுத்த பிறகு உங்களுக்கு பணம் கட்டிடுவீங்க. பணம் கட்டி முடிச்ச பிறகு, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பிரிண்ட் அண்ட் ரிசிப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? பணம் கட்டி முடிச்ச பிறகு. அதுல கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு இந்த மாரி ஒரு அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்து டவுன்லோட் ஆகும். இந்த காப்பிய நீங்க பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த காப்பிய பார்த்தீங்கன்னா, இந்த காப்பில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, என்ன ரெஃபரன்ஸ் நம்பர், யார் பேர்ல அப்ளை பண்ணிருக்கோம், டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாரி நம்மளால பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, என்ன டேட்டுக்கு போணும்னு சொல்லி தான் நம்மளால போட முடியும். என்ன டைமிங்க்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த ரிசிப்ட் தான் இருக்கும். இந்த ரிசிப்ட்ல உங்களுக்கு என்ன டைமிங்க்கு வர சொல்லியிருக்காங்களோ, அந்த டைமிங்ல நீங்க இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த காப்பி பார்த்தீங்கன்னா, 2 செட் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிடுங்க. கண்டிப்பா இந்த காப்பி இருந்தா தான் உங்களுக்கு உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்க ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ல பர்த்க்கும், அட்ரஸ்க்கும் என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த டாக்குமெண்டோட ஒரிஜினல் காப்பி கண்டிப்பா எடுத்துட்டு போணும். அதே மாரி அந்த காப்பியோட ஜெராக்ஸ் செட் 2 செட் எடுத்துட்டு போணும் கண்டிப்பா.